इस प्रकार परमेश्वर ने मुझे एक वचन दिया। 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம், पहला कुरिन्थियों 10वां अध्याय, அதனுடைய 5ஆம் வசனம் ஒருவர் வாசிக்கலாம். उसका 5वां वचन एक जन पढ़ेंगे। சத்தமா வாசி. மைக் இல்லையா? மைக்க கொடுங்க. என்னாச்சு? சரி, பரவாயில்ல. மைக்கை ஓவர்டேக் பண்ணுகிற மழை இருக்குது, பரவாயில்ல, பொறுமையா இருங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 1 கொரிந்தியர் 10, पहला कुरिन्थियों 10 का 5वां वचन। हिंदी पढ़ीங்க. हिंदी में पढ़ के सुनाते हैं। परंतु परमेश्वर उनमें से बहुतों से प्रसन्न न हुआ, इसलिए वे जंगल में ढेर हो गए। அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை. அப்படி இருந்தும் அவர் अनेகரிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை. परंतु परमेश्वर उनमें से बहुतों से प्रसन्न न हुआ। இனி 12ஆம் வசனம் வாசிங்க. 12वां वचन पढ़ेंगे। இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவுது. इसलिए जो समझता है मैं स्थिर हूँ, இதுதான் கர்த்தர் கொடுத்த வார்த்தை, कि कहीं गिर ना पड़े। இதுதான் கர்த்தர் கொடுத்த வார்த்தை. यही मेरे लिए परमेश्वर ने वचन दिया। நீங்க கேட்கல, அதுக்கு முன்னே இந்த வசனம் யாரு வாசித்ததுன்னு? इसके पहले इस वचन को कौन पढ़ा? நேற்றுக்கு பாஸ்டர் டேவிட் வில்லியம் செய்தி கொடுக்கும்போது இந்த வசனம் எடுத்து வாசி. कल को जो पास्टर डेविड विलियम संदेश दिए थे तब उन्होंने पढ़ा। எனக்கு பின்னாடி இருந்த சந்தோஷம் தாங்கவே முடியவில்லை. मेरे लिए जो मैं पीछे बैठकर बहुत आनंदित हुआ, वो सह नहीं पाया। நான் இது பேச போறது டேவிட் வில்லியத்துக்கு தெரியாது, டேவிட் வில்லியம் பேச போறது எனக்கும் தெரியாது. जो मैं संदेश देने वाला हूँ पास्टर डेविड विलियम को नहीं मालूम है, और मुझे भी नहीं मालूम है उनका संदेश। கர்த்தர் அறிவார், परमेश्वर जानता है। அப்படி இருந்தும் अनेகரில் தேவன் பிரியமாயிருக்கவில்லை. ऐसे रहने से भी परमेश्वर अनेक लोगों से प्रसन्न नहीं रहा। எப்படி இருந்தும், कैसे रहने से? பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டார்கள். फसह के जो मेमना के लहू से छुड़ाए गए थे। சமுத்திரத்தில் ஞானஸ்நானம் பண்ணினார்கள். समुद्र में बपतिस्मा लिया। மேகத்தில் ஞானஸ்நானம் பண்ணினார்கள். मेघ के द्वारा बपतिस्मा लिया। மோசேயோடு சேர்ந்தார்கள். मूसा के साथ जुड़ गए। ஒரே ஆவிக்குரிய ஆகாரத்தை புசித்தார்கள். एक ही आत्मिक भोजन खाए थे। அப்படி இருந்தும், ऐसा होने के बावजूद भी, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று கூட்டத்தில் இருந்து கர்த்தருடைய பந்தி ஆசரித்து அப்படி இருந்தும் अनेகர்கள் கர்த்தர் பிரியமாயிருக்கவில்லை. उद्धार पाकर बपतिस्मा लेकर परमेश्वर के प्रभु भोज लेने के बाद भी उनसे परमेश्वर प्रसन्न नहीं रहा। ஆகையால் நிற்கிறேன் என்று நினைக்கிறவன் விழாமல் இருப்பதற்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். इसलिए जो कहता है मैं स्थिर हूँ, वो सावधानी से रहें कि ना गिरें। நாம் என்ன நினைக்கிறோம்? हम क्या सोचते हैं? ரட்சிக்கப்படாத ஆளு வந்தா ரட்சிக்கப்படணும், ஞானஸ்நானம் எடுக்காதவங்க ஞானஸ்நானம் பண்ணணும், அபிஷேகம் பெறாத ஆளு வந்தா அபிஷேகம் பண்ணணும், வேறுபடாத ஆளு வந்தா வேறுபடணும், எல்லாம் சொல்லி 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 கூட்டி வைக்கிறோம். அப்படி இருந்தும் हम लोग बताते हैं बपतिस्मा लेना चाहिए, उद्धार पाना चाहिए, अलग होना चाहिए। ऐसा रहने से भी தேவனுக்கு, परमेश्वर को ஒரு ஃபார்மாலிட்டியில் ஒரு கூட்டத்தை அல்ல தேவை, தேவன் பிரியப்படுகிற ஒரு கூட்டத்தை தேவை. परमेश्वर एक नाम के लिए एक झुंड को नहीं चाहते हैं, परमेश्वर प्रसन्न होने वाला एक भीड़ को चाहते हैं। தேவன் யாரே பிரியப்படுகிறார்? परमेश्वर किनमें प्रसन्न होता है? ஒரு தனிநபரை சொல்லுவதற்கு முன்னே, एक अलग व्यक्ति को बोलने से पहले, 16ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், தமிழ் சரியில்லை, நான் அது அப்புறம் சொல்லுகிறேன், தமிழ் வசனம் வாசிங்க. भजन संहिता 16 के 3 में पढ़ते हैं। பூமியில் உள்ள
பரிசுத்தவான்கள் பூமியில் உள்ள பரிசுத்தவான்கள் जो पृथ्वी के पवित्र लोग हैं, நான் என் முழு பிரியத்தையும் வைத்து நான் திரும்ப நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்துமாக்களுக்கும் அது வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னாய். இது கொஞ்சம் வித்தியாசம் மொழிபெயர்ப்பில் வரணும். பூமியில் உள்ள பரிசுத்தவான்கள் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்துமாக்களாயிருக்கிறார்கள், அப்படிதான் மொழிபெயர்க்கணும். அப்ப தேவனுக்கு முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்கள் யாரு தெரியுமா? பூமியில் உள்ள பரிசுத்தவான்கள். परमेश्वर पूरा प्रिय करने वाला कौन है? पृथ्वी के परमेश्वर के लोग पवित्र लोग हैं. இந்தியாவுக்கு ஒரு மகாத்மா காந்தி உண்டு, ஆனா பரலோகத்திலே மகாத்மா என்று சொல்லுகிறது பூமியிலே பரிசுத்தவான்களாகும். भारत देश के लिए एक महात्मा गांधी को बताते हैं, लेकिन परमेश्वर के नजर में पृथ्वी के पवित्र लोग हैं. அவர்கள் மேல் கர்த்தர் தம்முடைய முழு பிரியத்தை வச்சிருக்கிறார். उनके ऊपर परमेश्वर अपने पूरा प्रसन्नता को रखा है. பிரியமானவனோட விசேஷம் என்ன? प्रिय लोगों के विशेष बात क्या है? 33ஆம் அதிகார உபாகமம் 12 படிக்கிறோம். व्यवस्था विवरण 33 का 12 में पढ़ते हैं. பென்யாமீனை குறித்து, बेन्यामीन के विषय में, அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன், वो मुझे बहुत प्रिय है, என்னோட சுகமாய் தங்கியிருப்பான், वो मेरे साथ सुख से रहेगा. Praise the Lord. हालेलुया. தானியேலை குறித்து ஒரு வசனம் 9:23 दानियल के विषय में लिखा है, நீ எனக்கு மிகவும் பிரியமானவனானபடியால், मेरे बहुत प्रिय है. 10ஆம் அதிகாரத்தில் மண்டு 10वां अध्याय நீ में வேண்டிக் கொள்வதற்கு முன்னே உனக்கு பதில் அனுப்பப்பட்டது. तुमने जब मुझसे प्रार्थना किया उससे पहले ही मैं तुम्हारे लिए प्रार्थना सुन लिया. தேவனை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளுக்கு தேவன் ஆவியிலும் சரீரத்திலும் நன்மைகளை நிறைவாக வைத்திருக்கிறார். जो लोग परमेश्वर को प्रसन्न करते हैं उनके लिए परमेश्वर शरीर में और आत्मा में बहुत से बातों को रखा है. நாம் பல நேரங்களிலும் हम अनेक समय में தேவனிடத்தில் நமக்கு விசுவாசம் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஜெபத்துக்கு குறைவில்லை. ஆனால் பல நேரங்களில் நமக்கு நன்மைகள் கிடைக்காமல் போறதுக்கு காரணம் என்ன? परमेश्वर से हम विश्वास करते हैं, प्रार्थना करते हैं, लेकिन कई बातें पूरा नहीं होता. कारण क्या है? அவரில் அநேகரில் கர்த்தர் பிரியமாயிருக்கவில்லை. उनमें अनेक लोगों से परमेश्वर प्रसन्न नहीं है. பழைய ஏற்பாட்டில் पुराना नियम में ஒரு தனி நபரை கர்த்தர் எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று சொன்னார். एक अलग व्यक्ति को परमेश्वर ने कहा, ये मेरा बहुत प्रिय है. அவருடைய வாழ்க்கையில் வந்த தோல்வியை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து தர விரும்புகிறேன். उनके जीवन का एक गिरावट को मैं आपको बताना चाहता हूँ. நீங்கள் பண்ணின பிரசங்கமா இருக்கலாம், கேட்ட பிரசங்கமா இருக்கலாம். आप लोग ये प्रचार किए भी होंगे, सुना भी होगा, ஆனா இன்னைக்கு இது தருவதற்கு ஆவியானவர் என் கையில் கொடுத்து விட்டு, लेकिन आज आप लोगों को बताने के लिए परमेश्वर की आत्मा ने मुझे दिया. எடுத்துக்கொண்டால் ஆசீர்வாதம். इसको आप लोग लेंगे तो आपके लिए अच्छा होगा. நினைக்கிறவன் விழாமல் இருப்பதுக்கு சரியா இருக்கு. जो कहते हैं मैं खड़ा हूँ और ये सोचें गिर ना जाएं. எந்த தனி நபரே கர்த்தர் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவான்னு சொன்னது தெரியுமா? किसको परमेश्वर मेरा प्रिय कहकर पुकारते हैं? எடுத்து வாசியுங்கள். आप लोग निकाल कर पढ़ेंगे. எரேமியா 31வது அதிகாரத்தின் 20ஆம் வசனம். यिर्मयाह उसके 33 का 20वां वचन. எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன். மேலே மேலே படி, மேலே படி. நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு 20ஆம் வசனம் மட்டும். எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, எப்ராயிம் எனக்கு பிரியமா, அருமையான குமாரன் அல்லவோ, அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. அவனுக்கு விரோதமாய் பேசின பழைய ஏற்பாட்டில் पुराना नियम में இஸ்ரவேல் கோத்திரத்தை மொத்தமும் சேர்த்து கர்த்தர் சில நேரங்களில் ஒரு பெயர் சொல்லி அழைக்கிறது. इस्राएल गोत्र को एक साथ एक ही नाम लेकर पुकारते हैं. எப்ராயிம் என்று சொல்லுகிறது ஆக்சுவலா இஸ்ரவேல் கோத்திரத்தில் யாக்கோபின் மகன் அல்ல. इब्राहिम जो कहते हैं इस्राएल जो गोत्र में याकूब के पुत्र नहीं है. ஆனால் எப்ராயிமை தேவன் இஸ்ரவேல் ஜனமாக எண்ணுவதற்கு ஒரு காரணம் உண்டு. लेकिन परमेश्वर उसमें इब्राहिम को नाम को लेने के कारण है, ஜோசேப்புக்கு பிறந்த கடைசி மகனுக்கும் यूसुफ के जो छोटा बेटा है
யாக்கோபு மரிக்கிற நேரத்தில் याकूब जब मरने के समय था, பிள்ளைகளை ஆசீர்வதிக்க கொண்டு வந்து தகப்பனுக்கு நேரே கொண்டு நிறுத்தி बच्चों को आशीष करने के लिए पिता के सामने खड़ा किया। அந்த நாட்டு வழக்கத்தின்படி उसी देश के नियम के अनुसार மூத்த மகனிட மேல் வலது கை வைக்கணும், बड़ा बेटा के ऊपर दाहिना हाथ रखना चाहिए, இரண்டாவது கடைசி மகனிட மேல் இடது கை வைக்கணும், जो लास्ट बेटा के ऊपर मतलब बायां हाथ रखना चाहिए। வசனம் நீளுதா? கட் பண்ணி சொல்லணுமா? ஓகே. முழு ஆசீர்வாதமும் மூத்த மகனுக்கு, पूरा आशीर्वाद बड़ा बेटा को। அப்படியானால் வலது கை வச்சு ஆசீர்வதிக்க வேண்டியது மனாசே। ऐसा है तो दाहिना हाथ रख करके आशीष जिनको देना उनको मनासे हैं। மிச்சம் வர ஆசீர்வாதம் இளைய மகன் எப்ராயிமுக்கு, जो बाकी आशीर्वाद आएगा वो छोटा बेटा के लिए கொண்டு ஆசீர்வதிக்க கொண்டு நிறுத்தி आशीर्वाद करने के लिए खड़ा किया। மனாசே வலது கைக்கு நேரே, मनासे दाहिने हाथ के पास, எப்ராயிமை இடது கைக்கு நேரே। इब्राहिम बाएं हाथ के पास। இந்த தகப்பன் என்ன செய்தார் தெரியுமா? तो पिता ने क्या किया मालूम है? வலது கை எடுத்து எப்ராயிமுக்கு மேலே, இடது கை எடுத்து இப்படி கோணலா வச்சு ஆசீர்வதிச்சார்। दाहिने हाथ को लेकर के इब्राहिम के ऊपर और भी बाएं हाथ को लेकर मनासे के ऊपर रखा। ஜோசப் நினைத்தார் வயசான அவருக்கு கண்ணு தெரியாது இப்படி இருக்குன்னு சொல்லி, அப்படி அல்லப்பா, இவன் தான் மூத்த மகன் சொல்லி கையை பிடிச்சு அங்கே கொண்டு வச்சு। यूसुफ ने कहा इनको ज्यादा उम्र हो गया, समझ में नहीं आया, इसलिए हाथ को हटाकर इनको अलग अलग किया। அப்ப தகப்பன் சொன்னார், तो पिता ने बताया, எனக்கு தெரியும் மகனே, मुझे मालूम है இவனும் பெருகுவான், ये भी बड़ा हो जाएगा। இப்படி इस प्रकार சின்னவனே பெரியவனாக்கின இடம், छोटा को जो बड़ा बनाया, இதுக்கு என்ன பேரு? इसको क्या नाम है? தகுதியின்படி அவன் மூத்தவனுக்கு ஆசீர்வாதம் பெற சான்ஸ் இல்ல। तो उनके हिसाब से उनको आशीर्वाद पाने के लिए कोई लायक नहीं है। ஆனால் लेकिन தகப்பன் பிணைத்து வைத்த கரத்தினால் கிடைக்க அருகதை இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை மகனுடைய தலையில் வந்து விழுந்தது। लेकिन इसके योग्य नहीं होने पर भी उनके ऊपर परमेश्वर के आशीर्वाद आया। கை இப்படி பிணைத்து வைத்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு அடையாளம் கிடைக்கும்। आप लोग हाथ को ऐसे करके रख के देखिएगा, उसमें एक निशान दिखाई पड़ेगा, அதுதான் சிலுவை। वही क्रूस है। ஒரு நாளில एक दिन में சிலுவையில் கர்த்தர் என்ன செய்தார்? क्रूस में परमेश्वर ने क्या किया? அருகதை இல்லாத நம்முடைய தலையின் மேல் அவருடைய கையை பிணைத்து வைத்தார்। जो लायक नहीं है हमारे ऊपर परमेश्वर ने अपने हाथ को रखा। அருகதை இல்லாதவருடைய கையில் கை பிணைத்து வைத்த போது, जो हम लायक नहीं हमारे ऊपर हाथ रखने के समय கர்த்தர் அவனை உயர்த்தினார்। परमेश्वर उनको बड़ा बनाया। இப்போது கர்த்தர் சொல்லுகிறார், तो इस समय ऐसे एक बार व्यक्ति बताते हैं, இவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவா। परमेश्वर कहता है ये मेरा प्रिय தேவன் முழு பிரியத்தையும் அவன் மேல் வைத்து விட்டார்। परमेश्वर अपना पूरा प्रसन्नता को उनके ऊपर रखा। ஆனால் காலங்கள் தாண்டின போது, लेकिन समय बीत गया, நடந்தது என்ன தெரியுமா? हुआ क्या है? தேவனுடைய பிரியத்தினாலும் கிருபையினாலும் கிடைத்த இந்த ஆசீர்வாதம், जो परमेश्वर के प्रिय से और कृपा से जो मिला आशीर्वाद, அவனை விட்டு இழந்து போச்சு, उनसे अलग हो गया। நிற்கிறேன்னு நினைக்கிறவன் விழாதிருக்க எச்சரிக்கையாயிருக்க। जो कहते हैं मैं खड़ा हूँ वो सावधानी से रहें, क्या गिर ना पड़े। எங்க இழந்து போச்சு? कहाँ खो गया? எடுத்து படியுங்கள் 78ஆம் சங்கீதம், आप लोग निकाल कर पढ़ सकते हैं, அதனுடைய 8, 9 வசனங்களை பாருங்கள்। वचन संहिता 78 में 8 और 9 वचन पढ़ेंगे। இருதயத்தை செவைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றிக் கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கும் இவைகளை கட்டளையிட்டார்। 9ஆம் வசனம், ஆயுதம் அணிந்த வில்வீரரான எப்ராயிம் ஆயுதம் அணிந்த வில்வீரனான எப்ராயிம் யுத்த நாளிலே முதுகு காட்டினார்கள்। யுத்த நாளில் முதுகு காட்டினான்। जो इब्राहिम ने तो शास्त्रधारी और धनुर्धारी होने पर भी युद्ध के समय पीठ
दिखा दिया। முதுகு காட்டினான்னு அர்த்தம் என்ன? पीठ को दिखाने का अर्थ क्या है? யுத்தத்தில் ஒருவன் முதுகு காட்டினா தோற்று போனான்னு அர்த்தம். युद्ध में कोई पीठ को दिखाता तो वो हार गया। எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12 முதல் படிக்கும்போது इफिसियों 6 अध्याय से हम पढ़ते हैं 7 விதமான ஆயுதம் தேவன் நமக்கு கொடுத்து அதன் பேரு சர்வ ஆயுத வர்க்கம். 7 प्रकार के तैयारी को हमारे लिए पहनने के लिए दिया है। எல்லாரும் பிரசங்கம் தெரிஞ்சவங்களுக்கு தானே தலையில் என்ன ஆயுதம்? सिर में क्या मतलब हथियार? ஒரு ஹெல்மெட் இருக்கு இல்லையா தலையில? सिर में என்னது? ரட்சிப்பென்னும் தலைச்சீரை, அப்படிதானே? उद्धार का टोप सिर में है। நெஞ்சில सीने में மார்க்கவசம், डाल के सामान है। இடது கையில उसका बाएं हाथ में கேடகம், उसको रक्षा करने के लिए एक चीज को रखा। விசுவாசம் என்னும் கேடகம். विश्वास के एक हथियार है। வலது கையில दाहिने हाथ में ஆவியின் பட்டயமாகிய வசனமாகிய பட்டயம். जो वचन है आत्मा के तलवार। இடுப்புல उसके कमर में பெல்ட், जो बेल्ट बांधा था। காலில पैर में செருப்பு, जूता पहने थे। ஆயத்தம் என்னும் செருப்பு. वो सभी तैयारी के साथ வாயில उनके मुंह में தேவனை துதிக்கும் துதி. परमेश्वर के स्तुति करने का ஒரு स्तुति। தேவ பிள்ளைக்கு தேவன் சர்வாயுத வர்க்கம் கொடுக்கும் போது एक परमेश्वर के पुत्र को परमेश्वर सभी प्रकार के तैयारी देने के நேருக்கு நேரா ஒரு சத்ருவுக்கு அந்த தேவ பிள்ளையை தோற்கடிக்க முடியாது. जो आमने सामने कोई शत्रु आएगा तो उसको कोई हरा नहीं पाएगा। ஃபுல்லா யூனிஃபார்ம்ல இருக்கும், मतलब पूरा उसको कवर करके रखा है। ஆனா உங்களுக்கு தெரியுமா लेकिन आपको मालूम होगा முதுகில் என்ன ஆயுதம்? उनके पीठ में क्या लगा था? அதாவது சொல்லுங்களேன், ஒரு आप लोग कोई बता सकते हैं? சொல்லுங்களேன், இந்த பெரிய பட்டாளக்காரனுக்கு ராணுவ வீரனுக்கு முதுகில் என்ன ஆயுதம்? इतना बड़ा फौजी के लिए पीछे पीठ में क्या रखा है? ஒண்ணும் இல்ல. पीछे कुछ भी ஏன் नहीं ஆண்டவர் है। கொடுக்கவில்லை? क्यों नहीं दिया? ஒரு ஊழியக்காரன் விசுவாசி முதுகு காட்டினால் சத்ரு உடனே அவனை கொன்னு போடுவான். एक सेवक या विश्वासी हार गया तो पीठ दिखाएगा तो तुरंत हार जाएगा। கர்த்தர் சொன்னார், பின்வாங்கி போனால் என் ஆத்மா அவன் மேல் பிரியமா இருக்காது. परमेश्वर ने कहा जो पीछे हट जाएगा परमेश्वर उनसे प्रसन्न नहीं होगा। எப்ராயிம் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவா? इब्राहिम मुझे प्रिय पुत्र ஆனால் அவன் है। முதுகு காட்டினான், लेकिन उसने पीठ दिखाया, விழுந்து போனான். जो गिर गया। ஏன்? कारण क्या है? அவன் பின்வாங்கி போனான். वो पीछे हट गया। ஹல்லேலூயா. हालेलुया। இப்பொழுதும் பாடல் உண்டு, ஜெபம் உண்டு, ஆராதனை உண்டு, துதி உண்டு, ஸ்தோத்திரம் உண்டு. ஆனால் அவனில் கர்த்தர் பிரியமாயிருக்கவில்லை. अभी भी स्तुति आराधना गीत वचन सब कुछ होता है लेकिन परमेश्वर उनमें प्रसन्न नहीं है। தெய்வ கிருபையால் தேவனுடைய பிரியமான பிள்ளைகளாகிய நாம் परमेश्वर के दया से परमेश्वर के प्रिय लोग जो हम हैं, இந்த கடைசி காலத்தில் நாம் முதுகு காட்டாதபடி கர்த்தர் நம்மை காக்க வேண்டும். इस अंतिम दिनों में हम लोग पीठ ना दिखाएं, ऐसे परमेश्वर हमें सहायता करें। ஏன் அவன் விழுந்து போனான்? क्यों वो गिर गया? பிரியமான பிள்ளை ஏன் முதுகை காட்டினான்? प्रिय परमेश्वर के पुत्र क्यों पीठ दिखाया? நான் வேதத்திலிருந்து ஒரு 7 காரணங்கள் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். बाइबल से 7 बातों को आपको बताना चाहता हूँ। எல்லாரும் நல்லா கவனிக்கணும், நல்லா आप கவனிக்கணும். सभी लोग ध्यान से सुनना चाहिए। காரணம் நம்ம எஃப்ராயிமை கொஞ்சம் மாற்றி வைத்து விட்டு क्योंकि इब्राहिम को हम लोग जो अलग हटाकर நம்ம பேரங்க சேர்க்க போறோம். हम लोगों के नाम को उसमें जुड़ना चाहते हैं। நான் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளை. मैं परमेश्वर के प्रिय बच्चा हूँ। ஹல்லேலூயா. हालेलुया। சியோன் குமாரத்திகள், நல்ல சொவச்சவா இருக்கிற சியோன் குமாரத்திகள் सियोन के जो बेटी लोग हैं लाल लाल दिखाई देते हैं। பரிகாச கண்டு கொண்டு ஒரு கருகரா இருக்கிற பெண்ணை பார்த்துட்டு போறாங்க. एक परिहास करके एक बहन को ऐसे देखते जा रहे हैं। ஆனால் लेकिन 10,000ங்களில் சிறந்த அந்த கர்த்தர் இந்த கருப்பு பெண்ணை பார்த்து சொன்னாள், என் பிரியமே நீ பூரண ரூபவதி. लेकिन हजारों में प्रिय जो परमेश्वर है उन्होंने कहा उसी काला स्त्री को देख करके, हे प्रिय तू मेरा प्रिय है। உலகம் முழுவதும் நம்மை அற்பமா எண்ணினாலும்
நம்மை நேசிக்கிற கர்த்தர் நம்மை பிரியமானவனே பிரியமானவளே என்று கூப்பிட जो விரும்புகிறார். सारे दुनिया हमसे प्रसन्न नहीं है, लेकिन जो हमसे प्रेम करने वाला परमेश्वर हमको कहता है, हे प्रिय बेटा बेटी. பழைய தமிழ் பாடல் பாடுவோமா? एक पुराना तमिल गाना गाएंगे. நான் நேசருடையவள் அவர் பிரியம் என் மேலிருக்கும். நான் அவர் பிரியம் என் மேலிருக்கும். என் பிரியமே என் ரூபவதி என்று அழைத்திடுவார். என் பிரியமே என் ரூபவதி என்று அழைத்திடுவார். என் இயேசுவை காண என் உள்ளம் எப்போதுமே என்னில் வாஞ்சிக்குதே. எப்போவர் முகம் கண்டு நான் என்னாலும் அவரில் ஜீவிப்பேனோ. என்னாலும் அவரில் ஜீவிப்பேனோ. ஹல்லேலூயா. हालेलुया. எப்ராயிம் எப்படி விழுந்து போனான்? इब्राहिम कैसे गिर गया? எப்ராயிம் என்ற வாக்குக்கு பிலவட் என்ன அர்த்தம்? इब्राहिम जो वचन उसका अर्थ है பிரியமானவன். जो प्रिय है. फ्रूटफुल என்ன அர்த்தம்? अच्छा प्रिय मतलब ब्लेस्ड என்ன अर्थம்? आशीर्वाद के योग्य है. அவன் பிரியமானவன், प्रिय, அவன் கனி கொடுக்கிறவன், फल देने वाला, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். आशीर्वाद पाया हुआ. அப்படி இருந்தும் ऐसा होने के बाद भी அவன் முதுகு காட்டி ஓடினான். वो पीठ दिखाकर भाग गया, தோற்று போனான். वो हार गया. காரணம் என்ன? कारण क्या है? முதல் காரணம் எடுப்போம். पहला कारण आप लोग निकालेंगे. ஏசாயா 11வது அதிகாரம் ஏசாயா 16 अध्याय में 13ஆம் வசனம் வாசி. ஏசாயா 11:13. 11 का 13 वचन. எப்ராயிமின் பொறாமை எப்ராயிமின் பொறாமை. ஏன் தேவனுக்கு பிரியமானவிட நெஞ்சுக்குள்ளே ஒரு பொறாமை. परमेश्वर के प्रिय कहने के बाद भी उनके अंदर एक जलन था. ஆவிக்குரிய உலகத்திலும் அரசியல் மேடைகளிலும் மனுஷന്റെ உள்ளில் அமர்ந்திருக்கிற பொல்லாத பிசாசின் பேரு आत्मिक बातों में भी और संसारिक बातों में हम देखते हैं ईर्ष्या लोगों के अंदर भरा हुआ है. பொறாமை. जलन பொறாமை जलन रखते हैं. ஜோசப் சகோதரங்களுக்கு ஒரு தீங்கும் செய்யல. यूसुफ ने अपने भाइयों को कुछ भी बुराई नहीं किया. ஆனால் 37:11 படிக்கிறோம், சகோதரர்கள் பொறாமை கொண்டு. लेकिन हम लोग बाइबल में पढ़ते हैं उनके भाई लोग उनके ऊपर बहुत जलन रखा. பொறாமை. தாவீது சகோதரங்களுக்கு ஒரு தீங்கும் செய்யல. दाऊद अपने भाइयों को कुछ भी बुराई नहीं किया. தாவீதுக்கு சகோதரர்கள் பொறாமை. लेकिन भाइयों ने उनसे ऊपर बहुत ईर्ष्या जलन रखा. என்ன பொறாமை? क्या जलन है? என்னை விட ஒராள் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது அது பொறுக்க முடியாத அனுபவத்தின் பேரு தான் பொறாமை. मुझसे एक व्यक्ति अच्छा रहने से वो सह नहीं पाते हैं, वही जलन है. நேற்றுக்கு ஆர்டினேஷன்ல வந்த அருமையான சகோதரர்களுக்கு நான் ஒரு கதை சொல்லிக்கொள், கதை இல்ல ஒரு உண்மை சொல்லிக்கொள். कल जो ऑर्डिनेशन के लिए भाई लोग आए थे उनको एक घटना उनको मैंने बताया. இன்னைக்கு எத்தனையோ யுத்தங்கள் நடந்ததுக்கு காரணம் பொறாமை. आजकल जो युद्ध चल रहा है उसका कारण है जलन. அவன் நல்லா இருக்கானா? அவன் நல்லா இருக்கானா? वो अच्छा है. அவன் நேற்றைக்கு பையன் வந்த ஒரு பையன் அவனு இவ்வளவு பெரிதாயிட்டோ. जो कल आया था वो भी इतना बड़ा हो गया. ஒத்துக்கொள்ள முடிகிறதில்லை. जो उनको सह नहीं पाते हैं. சொல்லுகிறேன், கிருபை பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகளை தூக்கி விடுவதில் பொறாமைப்படக்கூடாது. मैं आपको बताता हूँ परमेश्वर के अनुग्रह पाया हुए प्रिय लोगों को बड़ा करने से हम लोग जलन नहीं रखना चाहिए. நேற்றைக்கு சொல்லிக் கொடுத்த கதை சொல்லுது. जो मैं कल बताया तो वो कहानी आपको बताऊंगा. நாகர்கோவில் முழுவதும் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல். नागरकोइल में बहुत से बड़े बड़े हॉस्पिटल हैं. ஓரோ ஹாஸ்பிட்டல் ஓரோ மெயின் டாக்டரோட பேர்லாக்கு இருக்குது. एक एक
अस्पताल में एक एक मेन डॉक्टर के नाम भी है। கீழே ஏராளமான டாக்டர்ஸ், उनके नीचे और भी बहुत से डॉक्टर लोग हैं। இதில் பெரிய டாக்டர் கொண்டும் போய் இந்த நோயாளிகளை எல்லாம் பார்ப்பதுக்கு ரொம்ப நேரம் கிடைக்காது। बड़ा डॉक्टर को सभी लोगों से मिलने के लिए समय नहीं मिलता है। அப்போ வருகிற ஜூனியர் டாக்டர், பிராக்டிஸில் இருக்கிற ஜூனியர் டாக்டர்ஸ் போய் ஒரு நோயாளி பக்கத்தில் பாட்டி ஏதாவது சாப்பிட்டீங்களா, நெற்றிக்கு தூங்குனீங்களா, உடம்பு எப்படி இருக்குன்னு சொல்லி கையெல்லாம் பிடிச்சு பார்த்து நல்லா செக் பண்ணி மருந்தெல்லாம் குறிச்சு கொடுத்து, जो उनके नीचे के डॉक्टर लोग हैं, जो मतलब लोग आते हैं पेशेंट को देख करके उनको सलाह देते हैं, उनको दवाई देते हैं। பெரிய டாக்டர் வருவாரு, எப்படி, சரி ஓகே என்று சொல்லி நர்ஸ் கையில் அவருக்கு குறிப்பும் கொடுத்துட்டு அவர் போவார்। तो वो क्या कहते हैं, नर्स के हाथ से एक पर्ची लिख करके उनको देख कर चले जाते हैं। இதனால என்னாச்சு தெரியுமா, इसमें क्या हो गया, ஹாஸ்பிட்டல் இருக்கிற பாட்டிமார் நோயாளியும் அந்த ஜூனியர் டாக்டர் வந்தால் நமக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும், அவராலே தான் நம்ம இவ்வளோ சுகமாக போகிறது, பெரியவர் பார்க்கவே மாட்டாங்க। इसलिए जो छोटा डॉक्टर आते हैं उनसे जो बड़े बड़े लोग पसंद करते हैं। இதனால் கொஞ்ச நாளுக்குள்ள ஜூனியர் டாக்டருக்கு நல்ல பேர், इसलिए साधारण डॉक्टर लोग बहुत अच्छा नाम पाए हैं। திடீர்னு இந்த நியூஸ் வரவும் अचानक एक ऐसे संदेश आता है, அந்த ஹாஸ்பிட்டல் போனால் நீங்க ஜூனியர் டாக்டரை பாருங்க, அவர் தான் சூப்பர்। तो वहाँ पर बताया जाता है उस हॉस्पिटल में जाएंगे तो जूनियर डॉक्टर से मिलिए, वो बहुत अच्छा होगा। ஒரு நாள் एक दिन இந்த சீனியர் டாக்டர் ரூமுக்கு வருவார்। सीनियर डॉक्टर जब रूम में आएगा, எப்படி இருக்கு பாட்டி, कैसे माता जी, ஐயா அந்த ஜூனியர் டாக்டர் வந்து என்ன நல்லா செக் பண்ணி விசாரித்து மருந்து குடிச்சது எனக்கு இப்ப நல்ல சுகம்। वो बताते हैं जो जूनियर डॉक्टर आकर के मुझे दवाई दिया, मैं बहुत अच्छा हूँ। மருந்து குறிச்சு தந்ததா, तो दवाई दिए हैं, ஆமா சரி, அந்த குறிப்பை காட்டும், उसी पर्ची को आप दिखाइए। எடுத்து பாப்பாரு, निकाल के देखेगा, முகம் சுளிப்பாரு, उनका चेहरा बदल जाता है। இது யாரு குறிச்சு தந்தது, ये किसने लिख के दिया, ஐயா ஜூனியர் ஐயா। जूनियर डॉक्टर ने அவர் दिया। எல்லாருக்கும் கண்ணுக்கு கொஞ்சம் பென் எடுப்பாரு, वो सबके बीच में एक पेन ले निकालता, வெட்டுவாரு, उसको काट देता, வேற ஒரு மருந்து குறிப்பாரு, नया दवाई लिख कर देते हैं। பாட்டி இது சாப்பிட்டா நீங்க இதுக்கு முன்ன பரலோகம் போயிருக்க பாத்தீங்கன்னா நான் குறிச்சது இது நீங்க சாப்பிடும்। तो बताते हैं अभी जो खाते आ रहे हैं इससे तुम जल्दी स्वर्ग चले जाएंगे, इसलिए मैं जो लिखता हूँ इसको ले लीजिए। அவரொക്കെ இப்போ வந்த பிள்ளைகள் அல்லவா இப்படிதான், ஆனா உண்மையில தெரியுமா அந்த மனுஷன் எழுதின அதே மருந்து தான் இவர் எழுதினது வேற ஸ்பெல்லிங்ல। लेकिन जो पहले के दवाई जो दिए हैं उसी को इन्होंने लिख कर दिया, लेकिन बताएंगे वो लिख के देंगे तो अच्छा नहीं है, ऐसे बता। டாக்டர் போன பிறகு डॉक्टर के जाने के बाद में அதுவரை புகழ்த்தினவங்க சொல்லுவாங்க, जो अभी तक जो दवाई लेते थे वो बताएंगे, பெரியவர் தான், तो वो बताएंगे जो बड़ा डॉक्टर ही है, அவரோட அனுபவம் பயங்கரம் அல்லவா, उनका अनुभव बहुत अच्छा है। ஆனா உண்மையில அனுபவம் அல்ல, ஒண்ணும் அல்ல, பொறாமையினால கபிடிச்சது। लेकिन अनुभव के कारण नहीं है, जलन होने के कारण। ராஜா செல்வன் ஒரு சூப்பர் பிரசங்கம் பண்ணியாச்சு இன்னைக்கு, जो राजा सेल्वन जो अच्छा संदेश दिया आज में, எங்க சென்ட்ரல் பாஸ்டர் பேசுறதோட சூப்பர், மன்னிச்சிடுங்க எக்ஸாம்பிளாக, हमारे सेंट्रल पास्टर जो பேசுனதோட சூப்பரா இருந்தது। जो सेंट्रल पास्टर ने संदेश दिया उससे भी बहुत अच्छा रहा। சென்ட்ரல் பாஸ்டர் எவ்வளவு நேரம் பொறுக்குது, तो सेंट्रल पास्टर कब तक वो सहेंगे, நமக்கு மேலே வளர்ந்தாச்சா, तो मुझसे ही क्या बड़ा हो गया, உயரத்துல அவர் மேலே தான் நிக்காரு, लंबाई में भी बड़ा है, பொறுக்க முடியல, वो सह नहीं पा रहे हैं। அப்படியா, நான் சொல்லுகிறேன், அரசியல் மேடையிலும் ஆவிக்குரிய மேடையில் இன்னைக்கு அநேக எப்ரைமுகள் விழ காரணம் பொல்லாத பொறாமை। आजकल नेताओं के झुंड में भी और भी आत्मिक लोगों में भी गिरने का कारण क्या है, जलन है। ஒரு ஆளை கர்த்தர் பயன்படுத்தும் போது ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தாவே என்னால் முடியவில்லை அவரே கர்த்தர் பயன்படுத்துகிறார் என்று ஸ்தோத்திரம் பண்ணுங்க। एक जन को परमेश्वर इस्तेमाल करते हैं तो हम लोग स्तुति करना चाहिए, प्रभु हमसे भी प्रभु उनको इस्तेमाल करते हैं। எனக்கு பாட முடியவில்லை ஒரு ஆளை கர்த்தர் பாட வைத்திருக்கிறார், ஸ்தோத்திரம் பண்ணுங்க। मैं गा नहीं पाता हूं लेकिन परमेश्वर ने गाने के लिए एक जन को सहायता किया, उसके लिए धन्यवाद देना चाहिए। எனக்கு பேச முடியவில்லை ஒரு ஆளை கர்த்தர் பேச வைத்திருக்கிறார், ஸ்தோத்திரம் பண்ணுங்க। मैं बोल नहीं पा रहा हूं लेकिन परमेश्वर एक जन को बोलने के लिए अनुग्रह दिया, हम लोग स्तुति करना चाहिए। நான் செய்கிற ஊழியத்தோடு அழகாக இன்னொரு ஊழியக்காரர் ஊழியம் செய்து வளர வைக்கிற, ஸ்தோத்திரம் பண்ணுங்க। हमारे साथ जो दूसरा सेवक अच्छा सेवा कर रहा स्तुति करना चाहिए।
பொறாமை என்பது எலும்புருக்கி என்று சாலமோன் சொல்லுகிறார். जो जलन रखते हैं वो एक हड्डी को सुखाने वाला है. எலும்புருக்கி என்று சொன்னால் போன் கேன்சர் ஆகும் தெரியுமா? जो हड्डी को सुखाने वाला मतलब बोन कैंसर है. அது வந்தால் உடம்பில் துணி போட முடியாது, वो आएगा तो शरीर में कपड़ा पहन नहीं पाएंगे, சாப்பிட முடியாது, खा नहीं पाएंगे, தூக்கம் வராது, नींद नहीं आएगी, வலி இழகும். बहुत இன்னைக்கு ஏன் பலவீனம் உள்ள அநேகரை ஸ்கேன் பண்ணினால் எல்லாம் நார்மல், ஆனாலும் அப்நார்மல். காரணம் உள்ளே இருக்கிற இந்த பொறாமை இந்த கேமராயில் வராது. आजकल अनेक लोगों के स्कैन करके देखते हैं कोई भी रोग नहीं है लेकिन बीमार है. कारण क्या? जलन है. Praise the Lord. மருமகள் நல்லா வளர்ந்து வரதை காணுமா மாமியாருக்கு பொறாமை வரப்படாது. जो बहू अच्छा सा बढ़ते आ रही है सास को जलन नहीं आना चाहिए. மனைவி நல்லாக கர்த்தருடைய ஊழியம் செய்கிறது புருஷனுக்கு பொறாமை வரப்படாது. पत्नी अच्छा सा प्रभु की सेवा करती है, पति को जलन नहीं आना चाहिए. எப்ராயிமின் வந்த வீழ்ச்சியோட முதல் காரணம் பொறாமை. इब्राहिम के अंदर यही गिरावट आया, वो सबसे कारण है जलन आया. கர்த்தர் அவனில் பிரியமாயிருக்கவில்லை. परमेश्वर उनमें प्रसन्न नहीं हुआ. நான் இது பிரசங்கத்துக்காக சொல்லவில்லை, मैं इस केवल संदेश के लिए नहीं बताता हूं. வேதத்தில் எழுதி வைத்த சத்தியம். ये बाइबल में लिखा हुआ ஒரு ஆள் கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிறதை கண்டு பொறாமைப்படுகிற ஒரு ஆளுக்கு வளரவே முடியாது. एक जन परमेश्वर के सेवा में इस्तेमाल होने से जलन रखेंगे तो हम बढ़ नहीं पाएंगे. ஜோசப் உயர்ந்தான், ஜோசப்பின் சகோதரர்கள் அட்ரஸ் இல்லாத போச்சு. यूसुफ बड़ा हो गया लेकिन उनके भाई लोगों के एड्रेस भी नहीं पता चला. தாவீது உயர்த்தப்பட்டான், தாவீதின் அண்ணன்மாரோட காரியம் என்னாச்சுன்னே தெரியல. दाऊद बड़ा हो गया लेकिन उनके भाई लोगों के कार्य को कुछ पता नहीं चला. நாம் பொறாமைப்பட்டாலும் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். हम यदि जलन रखेंगे तो भी जो परमेश्वर ने चुना है उनको परमेश्वर आशीष करेगा. இந்த ஒரு பாயிண்ட் வேதத்தில் சொல்லும் போதும் इन एक एक बातों को आपको मैं बताते समय, ஆண்டவரே हे परमेश्वर எனக்குள்ள இந்த பொறாமை நாவி கிரியை செய்யவே கூடாது. मेरे अंदर ऐसा जलन की आत्मा कार्य ना करे. நான் உம்மை பிரியப்படுத்த விரும்புகிறேன். मैं आपको प्रसन्न करना चाहता हूँ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்களே ஒரு ஹல்லேலூயா. सब लोग हालेलुया. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு பொறாமை நம்ம வாழ்க்கையில் இருந்த, குடும்பத்தில் இருந்த, ஊழியத்தில் இருந்த எல்லாம் சரி. ஒரு ஆள் நல்லா இருக்கு, ஒரு ஆள் உங்களுக்கு வண்டி இல்லாத இருக்கும்போது உங்க விசுவாசி வண்டி வாங்குச்சா, ஏசப்பா போற வழியில் இது பஞ்சர் ஆகணும்னு ஜெபிக்க வேண்டாம். ஆண்டவரே எனக்கு இல்லாவிட்டால் எங்க விசுவாசிக்கு நீர் கொடுத்தீரேன்னு சொல்லி சோத்திரம் பண்ணி பழகுங்களேன். हम लोग ऐसा होना चाहिए, मेरे पास गाड़ी नहीं है लेकिन एक विश्वासी को गाड़ी मिला, उससे परमेश्वर को स्तुति करना चाहिए. ஓரோ உயர்வு அடுத்தவங்களுக்கு காணும் போதும் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி பழக வேண்டும். एक एक जन ऊंचा होने के समय परमेश्वर की महिमा करना सीखें. இதான் ஊழியத்திலே ரகசியம். यही सेवकाई के सीक्रेट बात है. நாம் யாரும் தோற்று முதுகு காட்டக்கூடாது. कोई भी पीछा दिखाना नहीं चाहिए. ரொம்ப பேச ஆசை, ஆனா நேரம் போராது. ரெண்டாவது எப்ராயிமுக்கு இருந்த பிரச்சனை என்ன? दूसरा इब्राहिम को समस्या क्या था? ஏசாயா 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். यशाया 9 अध्याय का 10वां वचन. ஒரு ஆள் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிக்கலாம். एक जन 28 का 3 पढ़ेंगे. வாசிங்க. அகந்தையும் மனப்பெருமையுமாகிய அகந்தையும் மனப்பெருமையுமாகிய சொல்லுகிற எப்ராயிமரும். எப்ராயிம்களோட அடுத்த பிரச்சனை என்ன? उनका अगला समस्या क्या है? பொறாமை போல பெருமை. मतलब जैसे जलन जैसा घमंड. சரி, 28:3 சேர்த்து படிங்க. 28 का 3 पढ़ेंगे. 28:3 ஏசாயா. எப்ராயிமுடைய வெறியரின் பெருமையான கிரீடம் காலால் எப்ராயிமுடைய பெருமை காலால் மிதித்து போடப்படும். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். घमंड करने वालों के लिए परमेश्वर विरोध करता है. என்ன பெருமை? क्या घमंड? நான் யார் தெரியுமா? இதுதான் பெருமை. मैं कौन मालूम है? यही घमंड है. நான் யாரு? मैं कौन है? சிலருக்கு பணத்தில் பெருமை, कुछ लोगों को पैसे में घमंड है, பதவியில் பெருமை, कुछ लोगों को उनके पद में घमंड है. எந்த பெருமைக்காரனையும் கர்த்தர் ஒரு நாள் விழ வைப்பாரு. कोई भी घमंड करेगा परमेश्वर एक दिन गिराएगा. ஹல்லேலூயா.
हालेलुया। ഒരു ചിന്ന അവരിപ്പോ ഇല്ല, അതിനാൽ ഒരു സാക്ഷി കൊടുക്കണേ. जो अभी दुनिया में नहीं है इसलिए मैं उनके बारे में गवाही देता हूँ. തിരുവനന്തപുരം മുതൽ നാഗർകോവിൽ വരെയുള്ള റെയിൽവേ ലൈൻ കോൺട്രാക്ട് എടുത്തത് ഒരാൾ. त्रिवेंद्रम से जो नागरकोइल तक जो रेलवे लाइन है उसको इन्होंने एक जन ने ठेका में लिया. അപ്പൊ നമ്മ കന്യാകുമാരി മാവട്ടത്തിൽ ട്രെയിൻ ഇല്ലാത്ത കാലം, उस समय ट्रेन कन्याकुमारी जिला में नहीं था. അവർ കോൺട്രാക്ട് എടുത്തത് കൊല്ലത്തെ ചേർന്ന ഒരു മലയാളി കോടീശ്വരൻ, ഭയങ്കര പണക്കാരൻ. एक मलयाली ने उसको कॉन्ट्रैक्ट लिया है, वो बहुत धनवान व्यक्ति था. அவர் எங்க வீட்டுக்கு அடுத்த வீட்டில் இருந்தார். वो मेरे घर के पड़ोसी हैं. ஆனா எங்களை எல்லாம் பார்த்தா பேச மாட்டாங்க. அவர் பெரிய பயில அந்த காலத்துல எல்லாம் அந்த 500 ரூபாய் நோட்டு கிடையாது, 100 ரூபாய் நோட்டு எல்லாம் பெரிய பண்டில வச்சிருக்கும். उस समय 500 रुपया का नोट नहीं है, लेकिन 100 रुपया का नोट बहुत वो रखते थे. ஆരെ கண்டாலும் பேச மாட்டார், लेकिन किसी से बात नहीं करते थे. ஒரு பார்வை நாமெல்லாம் அது வழி போனா ஒரு ஏன்னு கேட்க மாட்டார். लेकिन हम लोग जाएंगे तो बिल्कुल देखेगा ही नहीं. அப்ப நான் ஒரு நாளைக்கு இதை சும்மா மனசு கொண்டு நினைச்சேன். लेकिन मैंने एक दिन ऐसे मन में सोचा, இந்த மனுஷன் பெருமை அவனை உடைக்க மாட்டாராக. तो इसी व्यक्ति का घमंड को परमेश्वर ने दौड़ेगा तो अच्छा. ஒரு நாள் அவரோட கார் கேடாய் போச்சு. கார் கேடாய் போச்சு. एक दिन उनका गाड़ी खराब हो गया. அப்ப அவருக்கு குழித்தர ஜங்ஷன்ல இருந்து கழுவந்தட்ட ஜங்ஷன் வரை டவுன் பஸ்ஸில் போனோம். लेकिन उस समय उनको कुलितरे जंक्शन से कलवंदट्टை जंक्शन तक बस में जाना था. நூற்றுக்கணக்கு கார் சொந்தமா வச்சிருக்கிற ஒரு ஆளுக்கு டவுன் பஸ்ஸில் போறது பெரிய பிரச்சனை. बहुत से गाड़ियां रखने वाला व्यक्ति को बस में जाना बहुत मुश्किल है. ஆனா இவர் பெரிய பணக்காரர், वो बहुत बड़ा धनवान है. அவர் பஸ்ல ஏறினார். वो बस में चढ़ गया. டிக்கெட் 10 பைசா. टिकट उस समय 10 पैसा था. அவ்வளவுதான், 10 பைசா கொடுத்தா போலாம். 10 पैसा देने से हो जाएगा. அவர் ஏறி இருந்தார். वो चढ़कर बैठ गया. எல்லாருக்கும் முன்ன ஒரு 100 ரூபாய் நோட் இழுத்து எடுத்தார். सबके बीच में एक 100 रुपया का नोट निकाला. எனக்கு ஒரு 10 பைசா டிக்கெட்னு சொல்லி கொடுத்தார். उन्होंने कहा मुझे 10 पैसा के टिकट दे दीजिए. அவர் கண்டக்டர் சொன்னார், எனக்கு 3 நாள் ஓடினா கூட 100 ரூபாய் கிடைக்காது, என் கையில் சில்லறை இல்ல. वो कंडक्टर ने बोला 3 दिन लगेगा तो 100 रुपया मुझे नहीं मिलता है, टूटा नहीं है. இவர் சொன்னார், என் கையிலும் சில்லறை இல்ல. उन्होंने बताया मुझे भी टूटा नहीं है. பாவம், கழுவந்த 1 கிலோமீட்டர் வந்தாச்சு. तो वहाँ 1 ही किलोमीटर दूर है. இவர் எனக்கு பேலன்ஸ் கொடுங்கள். उन्होंने कहा मुझे बैलेंस दीजिए. உங்கள்ட்ட ஏதாவது சில்லறை இருக்கான்னு கேட்டு. तो उन्होंने कहा आपके पास क्या कुछ टूटा है? பேக்கெட்ல கையிட்ட போது 5 காசு இருந்தது. जेब में हाथ डाला तो 5 पैसा. என்கிட்ட 5 காசு தான் இருக்கு. उन्होंने कहा 5 पैसा ही है. கண்டக்டர் சொன்னாரு 10 பைசா தந்துடாத இறக்கி விட மாட்டேன்னு. तो कंडक्टर ने बताया 10 पैसा जब नहीं देंगे आपको छोड़ूंगा नहीं. இவர் சொன்னாரு பேலன்ஸ் வாங்காம நானும் இறங்க மாட்டேன். इन्होंने कहा जब बैलेंस आप नहीं देंगे आपको मैं छोड़ूंगा नहीं. பெரிய சண்டை விழுந்து वहाँ पर बहुत लड़ाई हो गया. பிரயாணிகள் எல்லாம் பார்த்து जो கொண்டிருக்கிறார்கள். यात्रा कर रहे थे वो लोग देख रहे थे. அவரோட முகம் பார்த்தா நமக்கு அழுக வருந்த கண்டிஷன் ஆச்சு. उनका चेहरा रोने की अवस्था में हो गया. நான் கண்டக்டரோட கேட்டேன், என்ன விஷயம்? कंडक्टर से पूछा क्या बात है? அந்த மனுஷன் 100 ரூபாய் கொண்டு வந்து ஒரே போராட்டம், 5 பைசா கையில் இப்போ எடுக்கிறதுக்கு இல்லை, 5 பைசா இருக்கான், நான் கணக்கு கொடுக்கணும், எனக்கு 10 பைசா வேணும், பாக்கி கொடுக்க இல்லை, அவர் யாரையாவது வாங்கி தரட்டும்னு சொன்னார். लेकिन वहां पर ऐसे बातचीत चला, उनके पास पूरा पैसा नहीं है, किसी से लेके दे दीजिए. அவர் கோடிகள் லோன் எடுக்கிற மனுஷன் யாரோடு போய் 5 பைசா கேட்கிறது? करोड़ों रुपया का लोन लेते हैं लेकिन उनके पास 5 पैसा नहीं मिला. எனக்கு அந்த மனுஷன் காட்டி சங்கடம் ஆச்சு. उनको देखकर मुझे बहुत दुख हुआ. நான் பாக்கெட்டு கையிட்டு பார்த்தப்ப நல்ல காலம் 5 பைசா இருக்கு. मैं जेब में हाथ डालकर देखा तो 5 पैसा का टुकड़ा था. நமக்கெல்லாம் போது பெரிய, ஏன்னா 3 பைசா கொடுத்தா வடை கிடைக்கிற காலம். उस அதனால समय எங்களுக்கு 5 பைசா அதெல்லாம் பெரிய தொகை. उस समय बहुत ऐसा समय था, 3 पैसे में एक वड़ा मिलता है, इसलिए 5 पैसा बड़ा बात है. அந்த காசு எடுத்து கண்டக்டர் கொடுத்து அவரை இறக்கி விடுங்கன்னு சொல்லி கொடுத்தேன். उस पैसा को निकाल करके उनको कंडक्टर को दिया, उनको बताया उनको उतार दीजिए. கண்டக்டர் அது வாங்கிட்டு அவரிடம் 100 ரூபாய் கொடுத்து वो 5 पैसा लेकर के वो 100 रुपया लौटा दिया. நாங்க 2 பேரும் ஒரு இடத்துல இறங்கி हम दोनों एक ही जगह में उतरा. ஒரு காலு முகத்தை பார்த்து சும்மா கூட பார்க்காமல் முகம் விட்டுச்சு ஒரு மனுஷனிடத்தில் பார்த்து, ரொம்ப நன்றி, இந்த காசு நான் திரும்ப தருவேன்னு சொன்னார். तब तक चेहरा में देख भी नहीं पाते थे, उस दिन मुझे देख करके बहुत धन्यवाद, ये पैसा मैं फिर लौटा दूंगा बताया.
റെയിൽവേ അപ്പടി നീണ്ടു മദ്രാസ് വരെ പോയച്ച് അതുക്ക് കുറെ വർഷങ്ങൾ താണ്ടിയച്ച് ഇതുവരെ അന്ത 5 കാശ് അവർ തിരുമ്പ തരല്ലേ. रेलवे चलते चलते मद्रास तक चला गया लेकिन वो पैसा मुझे वापस नहीं दिया. തന്താൽ ഞാൻ വാങ്ങിയിരിക്കവും മാട്ടെ. यदि वो दिया होता तो भी मैं नहीं लेता. ഇപ്പൊ അവർ ഉണ്ടായില്ലാന്ന് എനിക്ക് അവർ കോടീശ്വരൻ. अभी वो है या नहीं मुझे मालूम नहीं है. എത്ര കോടി വൈത്തുകൊണ്ട് പെരുമ കാട്ടിനാലും കർത്തർ ഒരു നാളിൽ നമ്മ തലയെ കുനിയെ വയ്പാർ. പെരുമയുടെ റിസൾട്ട് അതുதான். कितना भी करोड़ों रुपया रखें लेकिन परमेश्वर एक दिन उसको झुकने देगा. ഹല്ലേലൂയ हालेलुया. പെരുമയുടെ നേരെ എതിർപദം താഴ്മ. जो घमंड के जो मतलब सामने के पद है दीनता. താഴ്മയുള്ളവരെ കർത്തർ ഉയർത്തുகிறார். जो दीन व्यक्ति है उनको परमेश्वर उठाता है. എഫ്രൈം പെരുമൈ जो इब्राहिम बहुत घमंडी. அந்த பெருமை அவனுக்கு தேவ பிரியம் அவன் மேல் இருந்த பிறகும் परमेश्वर उनसे प्रसन्न रहने से भी அவனுடைய பெருமையினால் அவன் முதுகு காட்டி ஓடினான். उनका घमंड के कारण वो पीछा करना पड़ा, मतलब मुड़कर चला जाना पड़ा. உங்களுக்கு கர்த்தர் ஒரு கிருபை தந்திருக்கிறாரா? आप लोगों के लिए प्रभु ने अनुग्रह दिया. நான் அல்ல, मैं नहीं, not I, नॉट आई, but Jesus. लेकिन परमेश्वर है, यीशु है. உலகம் கண்டதில் வைத்து மிகவும் பெரிய படிப்பறிவாளியும் பணக்காரனும் பவுல். मतलब संसार में बहुत बड़ा धनवान और पढ़ाई लिखाई किया हुआ व्यक्ति पौलुस. ஆனால் ஒவ்வொரு சாட்சியிலும் அவன் சொல்லுவார், நான் அல்ல, என் ஆண்டவர் என் மேல் வைத்த கிருபை. लेकिन वो बार बार बताते हैं मैं नहीं लेकिन परमेश्वर का महान कृपा है. நம்மை கொண்டு கர்த்தர் சிறிய ஊழியம் செய்ய வைத்தாரா? சோத்திரம் பண்ணுங்க. நோட்டாய் परमेश्वर से बहुत से कार्य करता है लेकिन हम लोग कहना चाहिए मैं नहीं. இதே கடமலக்குந்து ஸ்டேஜில் ஒരിക്കൽ நான் ஒரு ചെറിയ ஒரு கார்ட்டூனுக்கு விளக்கம் கொடுத்தேன். इसी कड़मलकुंड चर्च के स्टेज में मैंने कार्टून का एक विवरण दिया. ஒருவேளை சொல்லும்போது உங்களுக்கு ஞாபகம் வரும். शायद मैं बताने के समय आपको याद आएगा. ஒரு மரப்பாலம், एक लकड़ी का पुल था. சாதாரணமான ஆளுகள் ஏறினால் ஊஞ்சல் போல அது ஆடும். वो ऐसे एक झूला के समान झूलता था. ஒரு நாளில் एक दिन में ஒரு சிங்கம் அந்த பாலத்தில் ஏறி एक शेर उसके ऊपर चढ़ गया. பாலம் ஆடுது. वो बहुत हिलने लगा ஆனாலும் சிங்கம் மறுசைடு போய் இறங்கி, लेकिन वो पार चला गया. சிங்கத்துக்கு பின்னாடி ஒரு சுண்டலி அந்த பாலத்தில் ஏறி, वो शेर के सामने पीछे एक சிங்கம் நடந்த ஓய்ஸில் இது அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடி 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 அதுவும் போய் இறங்கி, एक चूहा उसमें चलने लगा. वो भी आराम से चला गया. சிங்கம் நடந்து போயிடுச்சு. वो शेर आगे चला गया. சுண்டலி கை தட்டி, ஐயா ஒண்ணு நில்லுங்களேன்னு. जो पीछे से जो चल रहा था चूहा का, என்ன, वो उनको बुलाकर कहा. நம்ம ரெண்டு பேரும் கூட போன போது அந்த பாலம் அசைஞ்சது பாத்தியளா? तो चूहा ने बताया हम दोनों चलने से ये पुल हिल गया. देखिए பாலம் எப்படி அசைஞ்சது? तो पुल कैसे चलने लगा? நம்ம ரெண்டு பேரும் கூட போனவர். हम दोनों चलने से ऐसे हो गया. நம்மை கொண்டு ചെറിയ ஊழியம் செய்கிறது கர்த்தர். ஆனா நம்ம ரெண்டு பேரும் கூட போயப்போ அசைஞ்சது பாத்தீங்களா? हमारे द्वारा परमेश्वर अपना कार्य को करता है लेकिन महिमा हम लोग लेते हैं. எதுக்கு ஒரு சிறிய பெருமை நமக்கு? எதுக்கு? क्यों हमारे अंदर ऐसा घमंड है? ஹல்லேலூயா. हालेलुया. சோர்ந்து போனீங்களா? आप लोग क्या थक गए हैं? முதுகு காட்டாது இருக்கிறதுக்குள்ள வழி வேதத்தில் சுட்டி காட்டுகிறேன். आप लोगों को मैं ये भी बताता हूँ आप लोग पीठ ना दिखाएं. ஒரு நிமிஷம் ஒரு பாடல் பாடுவோமா? एक गीत हम लोग गाएंगे. தாழ்மையுள்ளவரிடம் பாடுங்களேன். தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் நம்பலமுடன், வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் நம்பலமுடன், சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே, நம் கிருபை பெரிதல்லோ, ஜீவனிலோ
ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு உங்க பிள்ளைகளுக்கு உயர்வுகளை தரும்போது ஒரு காலம் நம்ம தலை நிவர்த்தி பெருமை காட்ட வேண்டாம். அதை கொடுத்த கர்த்தருக்கு நன்றி சொல்லி பழகணும். परमेश्वर अपने बच्चों को उन्नति को देने के समय हम लोग घमंड नहीं करना चाहिए, परमेश्वर को महिमा देना चाहिए. இன்னைக்கு +2 ரிசல்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வரல, வந்தாச்சு. 10वां क्लास का रिजल्ट आने के दिन है. நம்ம பிள்ளைகள் எல்லாம் பாஸ் பண்ணது வரும்போது ஸ்தோத்திரம் சொல்லி தாழ்த்துங்கள் உங்களை. परमेश्वर के महिमा करना चाहिए जब जीत जाते हैं. இனி அடுத்து 10ஆம் கிளாஸ் இப்போ வரும். अभी 10वां क्लास में जाएंगे. சர்ச்சில் நல்ல எத்தனை பிள்ளைகள் எழுதி இருக்கு. हमारे चर्च के अनेक बच्चे लोग एग्जाम दिए हैं. வெற்றி கொடுக்கும்போது கர்த்தரை மகிமைப்படுத்த जब विजयी देने के समय परमेश्वर को ही महिमा देना चाहिए. ஆவிக்குரிய செயல்பாடான ஒவ்வொரு உயர்வுக்கு முன்னும் நம்மை தாழ்த்தி விடுங்கள். आत्मिक प्रकार से परमेश्वर देने वाले उन्नति के समय हम अपने आप को தாழ்மை உள்ளவருக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். जो दीन व्यक्ति है उनको परमेश्वर दया करता है. இதே எப்ராயிமினுடைய சில குறைபாடுகள், इसी इब्राहिम के कुछ कमी को நான் ஓசியா தீர்க்க தரிசனத்தில் தாராளமாக படிக்கிறோம். ओसिया के किताब में हम लोग पढ़ते हैं. எடுத்து வாசியுங்கள். आप लोग निकाल कर पढ़ सकते हैं. 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஓசியா 5:11. ओसे 5:13. எப்ராயிம் தகாத கற்பனையை மனதார பின்பற்றி போனபடியால் அவன் ஒடுக்குண்டு நியாய விசாரணையில். அவன் தகாத என்ற வார்த்தை மொழிபெயர்ப்பல்ல, மனுஷன் உண்டாக்கிய கட்டளைகளை பின்பற்றினபடியினால் என்றொரு வார்த்தை அங்கே படிக்கிறோம். जो ऐसे एक बात को पढ़ते हैं, जो मनुष्यों ने जो नियम बनाया था. ஒரு வீடானாலும் ஸ்தாபனமானாலும் ஒழுங்குகள் தனியாக எழுதி வைக்கிறது வேறு. एक घर या संस्था है, एक नियम रीति जो लिखे रखते हैं वो अलग है. ஆனால் நம்மை தேவன் அளக்கிறது நாம் உண்டாக்கின ஒழுங்குகளின்படி அல்ல, அவர் உண்டாக்கின வசனத்தின்படி. लेकिन परमेश्वर हमको जो जब देखेगा हमारे नियम से नहीं, परमेश्वर के वचन के अनुसार. யூனிஃபார்ம் போடாமல் ஸ்கூலில் ஏற்ற மாட்டாங்க. आप लोग यूनिफॉर्म नहीं पहनने से स्कूल नहीं जा सकते हैं. அது பிச்சைக்காரன் பிள்ளையானாலும் கலெக்டரோட பிள்ளையானாலும் சரி, वो कैसा भी बच्चे हो उनको यूनिफॉर्म पहनना चाहिए. யூனிஃபார்ம் போட்டுட்டு தான் பச்சை வெள்ளங்கி பச்சை வெள்ளை, நீல வெள்ளங்கி நீல வெள்ளை, அவங்க சொன்னது போட்டு தான் ஆகணும். जैसे यूनिफॉर्म पहनने के लिए बताते हैं वैसे ही पहनना पड़ेगा. ஆனால் ஒழுங்கா யூனிஃபார்ம் போட்ட பிள்ளைக்கு பரீட்சையில் ஒரு மார்க்கும் கிடைக்காது. लेकिन यूनिफॉर्म पहनने के कारण उनको मार्क नहीं मिलता है. அதுக்கு வேற பிரமாணம் இருக்கு. उसके लिए अलग नियम रखा हुआ है. புரிந்து கொள்ளுங்கள். आप लोग समझना चाहिए. நாங்க அப்படி செய்யறது பரீட்சை சொன்னவள நாம் ஒழுங்கா தசமம் கொடுக்கிறோம், 3 நேரம் ஜெபிக்கிறோம், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சொல்லி முடியும் போதும் கர்த்தர் நம்மை அவருடைய வசனத்தை கொண்டு அளக்குகிறார். हम लोग बराबर चर्च जाते हैं, दान देते हैं, सब कुछ करते हैं, फिर भी परमेश्वर अपने वचन के द्वारा हमको नापता है. எப்ராயிம் வசனத்தை விட்டு போனான். इब्राहिम अपने वचन को, प्रभु के वचन को छोड़ दिया. விளக்கம் தேவையில்லை, நீங்களே விளக்கிக் கொள்ளுங்கள். 4வது அதிகாரத்தில் வாருங்கள், 17ஆம் வசனம். 4:17 पढ़ेंगे. ஓசியா படிச்சுங்க. 4 எப்ராயிம் விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான், அவனை போக விடு. எப்ராயிம் விக்கிரகங்களோடு பிணைந்திருந்தா. என்ன விக்கிரகம்? कौन सा मूर्त? விக்கிரக ஆராதனை சொன்னா ஏதோ நம்ம உண்டாக்கி வச்சுட்டு வணங்குறது அல்ல. விக்கிரக ஆராதனை जो परमेश्वर बनाकर रखा है उसको दंडवत करना केवल नहीं है. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் சாமுவேல் சொன்னான். पहला शामुएल 12 अध्याय में शामुएल बताते हैं, ரெண்டகம் பண்ணுதல் விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பா இருக்கிறது. 2 जीव की बात बताना विग्रह जो मूर्त पूजा के बराबर है. கிடைச்சதா வசனம்? இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய அந்த வசனம் ஃபுல்லா படி. இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரி. முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும், அதாவது எந்த காரியத்துக்கு எதிர்த்து நிக்கிறது விக்கிரக ஆராதனை பாவத்துக்கு ஒப்பா இருக்கிறது. कोई भी बात के लिए विरोध करना, सामना करना वो मूर्त पूजा के समान. நம்ம நினைக்கிறோம் நம்ம எங்கும் போய் கோயிலுக்கு போய் வணங்கலையே, ஆனால் நமக்குள்ளே ஒரு முரட்டாட்டம் இருக்குன்னு சொன்னால் அது விக்கிரக ஆராதனை. हमारे अंदर जो आज्ञा मानने का स्वभाव है
वो मूर्त पूजा के समान है। சரி, ஓசையா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. ओसे 7 अध्याय के 8वां वचन पढ़ेंगे। எப்ராயிம் அந்நிய ஜனத்தோட கலந்திருக்கிறான். எப்ராயிம் திருப்பி போடாத அப்பம். திருப்பி போடாத அப்பம் வந்து தமிழ்ல ஒரு மொழிபெயர்ப்பு தப்பாக்கும், அது சரியில்லை. அப்பம் யாரும் திருப்பி போடல. சௌகரியமா சொல்ல, ஆப்பத்தை திருப்பி போடுவோமா? ஐயோ, இன்னைக்கு ஆப்பம் பார்த்ததே இல்லையா? ஆப்பம் யாராவது திருப்பி போடுமா? இல்லை. அதை அப்படியே போட்டு ஒரு மூடி கொண்டு அடைச்சி வச்சு கொஞ்ச நேரம் பார்க்கும், சைடில் எல்லாம் பொங்கி வரும்போது நைஸாக தூக்கிவிடுவோம். ஒன் சைடு தான் வேக வைக்கிறது. ஆனால் எப்ராயிம் திருப்பி போடாத தோசை, வாக்கும் சரியான வாக்கு. इब्राहिम ऐसे चपाती ठहरा है जो उल्टी न रह गई। ஹிந்தியில் சப்பாத்தியா? சூப்பர். தோசை திருப்பி போடாவிட்டா என்ன ஆகும்? डोसा को जो पलट के नहीं डालेंगे तो क्या होगा? பிராக்டிக்கல் அறியணுமானா கன்வென்ஷன் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது தோசைக்கல் வச்சு கொஞ்சம் மாவையும் போட்டு விட்டுட்டு திருப்பி போடாமல் பாருங்க. आप लोग ऐसे घर जाकर के करके देखिए, चपाती को पलट के नहीं डालिए। वन சைடு கரிஞ்சு கரிஞ்சு போகும், மேல் சைடு பச்சை மாவா இருக்கும். एक तरफ जलते जाएगा, दूसरा तरफ ऐसे कच्चा ही रह जाएगा। இதுக்கு ஆவிக்குரிய தேவ மனுஷர்கள் மிஞ்சின நீதின்னு சொல்லும். तो इसके लिए आत्मिक बात में अधिक पवित्रता, वन சைடு மாத்திரம் பிடிச்சிட்டு இருக்கும், एक ही बात को पकड़े रहना। இதனால वन சைடு கரிஞ்சு போகும், மேல் சைடு வேகவும் செய்யாது, உதவாது. एक तरफ जलते जाएगा, एक तरफ पकेगा नहीं। நாம் பிடிச்சதுதான் சரி, जो मैंने पकड़ा वही सही है। ராத்திரி தான் திருவிருந்தன்னு சொன்னா ராத்திரி தான் திருவிருந்து, தோசை கரிஞ்சு போகுது, பிரயோஜனம் இல்லாத போகுது. रात में प्रभु भोज लेना तो रात में ही मैं दूंगा, लेकिन आपका चपाती खराब हो रहा है। எத்தனை வாசி பிடிக்கிற ஊழியக்கார விசுவாசிகள் இருக்கிறாங்க. कितने ऐसे परमेश्वर के दास लोग हैं। இதெல்லாம் திருப்பி போடாத தோசை, யாருக்கும் ஓனருக்கும் பிரயோஜனம் இல்லை, வந்த ஆளுக்கும் பிரயோஜனம் இல்லாத விஷயம். जो पलट के नहीं डालते हैं, किसी को प्रयोजन नहीं होता है। ஏன் பிரியமுள்ள எப்ராயிம் தோற்று போக காரணம் என்ன? क्यों प्रिय इब्राहिम हार गया? நான் சொன்னதுதான் சரி, मैंने जो कहा वही सही है, இப்படிதான் இருப்பேன், मैं ऐसे ही रहूंगा, இப்படிதான் இருப்பேன், मैं ऐसे ही रहूंगा, நான் சொன்னதுதான் சரி, मैंने जो कहा सही है। இந்த திருப்பி போடாத தோசைகளை எல்லாம் இன்னைக்கு திருப்பி போடணும். जो ऐसा पलट के नहीं डाला है, आज पलट के डालना चाहिए। ஹல்லேலூயா, हालेलुया। உங்களுக்கு ஹல்லேலூயா சோத்திரம் வரவேணும். எங்க தேவடியிலே பாசல் நிறைய கொண்டு கைதட்ட வச்சாரு, நான் கைதட்ட வைக்கல, நான் உங்களை திருப்பி போட வைக்கிறேன். मैं आपको मतलब डेविड विलियम पास्टर ने आपको थाली बजाने के लिए कहा, मैं आपको पलट के डालने के लिए कहता हूँ। கரிஞ்சு 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 இருக்கிற ஒண்ணு நேரே ஆகட்டும். आप लोग मतलब जलते नहीं रहना चाहिए। 11வது வசனம் திருப்பி போட போகிறது. 11வது வசனம் வாசிங்க. சீக்கிரம் சீக்கிரம். எப்ராயிம் பேதையான புறாவை போல் இருக்கிறான். பேதையான புறாவை, பொட்ட புறாவு போல் இருக்கணும் மலையாளத்தில். எப்ராயிம் யாரு? इब्राहिम कौन है? கர்த்தருடைய மனவாட்டி ஒரு புறாவாக்க, புறா. परमेश्वर के जो दुल्हन एक कबूतर है। அதனால தான் உன்னத பாட்டு படிக்கும்போது என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, श्रेष्ठ गीत में हम लोग ऐसे पढ़ते हैं, मेरा बहन, தேவன் பிரியம் வைத்த புறா, परमेश्वर प्रसन्न करने वाला कबूतर। சொல்லி என்ன விசேஷம்? எப்ராயிம் என்ன புறா? इब्राहिम कैसे कबूतर? பேதை, जो निर्बुद्धि, என்ன சொன்னாலும் காதில் ஏறாத பொட்ட புறாவுன்னு மலையாளத்தில் என்ன சொன்னாலும் காதில் ஏறாது. कुछ भी उसको बोले उसको समझ में नहीं आता है। கேட்கும்போது அப்படியே இருக்கும், கேட்கும்போது அப்படியே இருக்கும், सुनने के समय ऐसे सुनते रहेंगे, போகும்போது பேசாம எழுப்பிப்போம். लेकिन जैसे ऐसे ही चलते रहेंगे। அந்த அந்த பாகோடு சைடு சொல்லி எரிமேட புறத்து மழை வெள்ளம் வீணது போல, एरिमले के ऊपर जो पानी जो बरसता है, எரிமேட புறத்து மழை வெள்ளம் வீணா கொஞ்சம் உள்ளே போகாது, அதுதான் பாட்டுக்கு போயிடுது. जो भैंस के ऊपर पानी गिरता है उसको कुछ फर्क नहीं पड़ता है। போட்டப்புறா. சரி, 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 12 अध्याय का पहला वचन पढ़ेंगे। எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டற் காற்றை பின்தொடர்கிறான். அவன் காற்றை மேய்ந்து கொண்டல் காற்றை கர்த்தரை பின்பற்றுகிற. இங்க காற்று பரிசுத்தாவியின் காற்றல்ல,
உலகத்திலே இழக்க பெருங்களுக்கு பின்னாடி அங்கே அப்படி நடந்து இங்கே இப்படி நடந்து, ஒரு டிவியில் ஒரு பாஸ்டர் இப்படி நின்றாரு, ஒரு கன்வென்ஷன் இப்படி நின்னது, சேனல் அப்படி நின்னது இப்படி நின்னது, சும்மா கொண்டல் கட்டுக்கு பிறகே போயிட்டது. तो सभी जगह में सबके बातों को सुनकर उन्होंने ऐसे बताया वैसे बताया, सभी प्रचार के पीछे ही चलते रहते हैं. Praise the Lord. என்ன சங்கடம். நான் சொல்லுகிறேன், நமக்கு தேவன் தந்த ஒரு ஒழுங்குண்டு, ஒரு உபதேசமுண்டு, ஒரு சபையுண்டு. அதில் தேவன் தந்த கிருபைக்கேற்றவாறு மாத்திரம் நம்ம ஊழியம் செய்ய பழகணும். परमेश्वर ने जो हमारे लिए कलीसिया नियम रीति दिया है, उसके अंदर रहकर प्रभु के अनुग्रह के द्वारा सेवा करना चाहिए. Praise the Lord. நம்ம கொண்டல் காட்சிகளையும் அந்த காட்சிகளெல்லாம் பின்பற்ற வேண்டாம். हम लोग ऐसे इस प्रकार के गवाहों को हम लोग पीछे नहीं करना चाहिए. ஒரு சங்கடமான காரியம் சொல்லுகிறேன். एक दुख के बात बताता हूँ. நம்ம ஸ்தாபனங்களில் எல்லாம் சபையோடு சம்பந்தம் இல்லாதவர்களை கூப்பிட்டு கன்வென்ஷன் பிரசங்கம் வைத்த அநேக ஸ்தாபனங்களை பிறகு என்ன நடந்ததுன்னு கூப்பிட்டு உங்களுக்கு தெரியும். எத்தனையோ இடங்களில் பிரான்ச் சர்ச்சுகள் திறந்திருக்கிறது. हम लोग और कलिसिया के सेवकों को बुलाकर सेवा में इस्तेमाल नहीं करते हैं, लेकिन जहां बुलाते हैं वहां पर सही से नहीं होता है. ஒன்றும் இல்லாவிட்டா உங்க விசுவாசி 10 பேர் அட்ரஸ் ஆகுது வாங்கிட்டு, कुछ नहीं तो भी कुछ से विश्वासियों को एड्रेस देकर चले जाते हैं. நம்ம தேவையில்லாதவங்களுக்கு நம்ம ஸ்தாபனத்தில் இடம் கொடுக்க கூடாது. हम लोग ऐसा किसी को भी मौका नहीं देना चाहिए, पर मतलब संस्था में और लोग आकर के कुछ प्रचार करें. நீங்க பிரசங்கம் பண்ணுங்க, आप प्रचार करें. இல்லைன்னா நமக்கு ஆண்டவர் கிருபையினால் நூற்றுக்கணக்கு சாபனம் தந்திருக்குது, எல்லாமே நல்ல டாப் பிரசங்கமாயிரு. யாரையாவது கூப்பிட்டு மெடல் விடுங்களேன். नहीं तो आपके पास्टरों में कितने अच्छे प्रचार करने वाले हैं, किसी को आप बुला करके आपके स्टेज में खड़ा करिए. உபகாரம் இல்லாவிட்டாலும் உபத்திரவம் உண்டாகாது. उपकार नहीं तो भी उपद्रव नहीं होगा. हालेलुया. காற்றை பின்பற்றாது. आप लोग ऐसे गवाहों को ना पीछा करें. ஒரு வசனம் கூட வாசித்து முடிக்கும். 14 வசனம் 12-14 12 का 14 पढ़ेंगे. எப்ராயிமோ அவரை மிகவும் கோபப்படுத்தினார். எப்ராயிம் என்ன செய்தான்? इब्राहिम ने क्या किया? மிகவும் பிரியப்பட்ட கர்த்தரை மிகவும் கோபப்படுத்தினார். बहुत प्रसन्न रहने वाला परमेश्वर को बहुत रिस दिलाया. இந்த ஒவ்வொரு வசனத்துக்கும் விளக்கம் கொடுப்பதுக்குண்டு. इस एक वचन को विवरण बताने का है. எப்ராயிம் கிருபையினால் உயர்த்தப்பட்டவன். इब्राहिम बहुत अनुग्रह से बड़ा किया गया. எப்ராயிம் எனக்கு மிகவும் பிரியமான பிள்ளை. इब्राहिम परमेश्वर के बहुत प्रिय है. ஆனால் அவன் யுத்தத்தில் முதுகை காட்டி ஓடினான். लेकिन उसने पीठ दिखाकर युद्ध में भाग लिया. कारण क्या है? அவன் என்னை மிகவும் கோபப்படுத்தினான். वो मुझे बहुत गुस्सा दिलाया. இப்போ ஒரு கேள்வியோட முடிக்கிறேன். एक प्रश्न के साथ पूरा करता हूँ. நான் என் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறேனா கோபப்படுத்துகிறேன்? मैं परमेश्वर को क्या प्रसन्न करता हूँ या गुस्सा दिलाता हूँ? கண்களை सभी लोग आंखों को बंद करके हम लोग प्रार्थना करें. கிருபை இல்லாததினால் அல்ல, अनुग्रह के द्वारा ही है. நமக்கு கர்த்தர் ஆசீர்வாதம் தராததினால். परमेश्वर हमें आशीर्वाद नहीं दिया ऐसा नहीं है, எல்லாம் தந்திருக்கு. सब कुछ प्रभु ने दिया है. விசுவாசிகள் உங்களுக்கு இல்லையா? விசுவாசிகள் உங்களுக்கு இல்லையா? आपको क्या विश्वास ही नहीं है? உங்க புருஷன் மனைவியும் சேர்ந்திருந்து ஜெபம் பண்ணுங்க. आप अपने पति पत्नी एक साथ बैठ कर प्रार्थना करिए. நான் நாகர்கோவில் ஏறக்குறை 5 வருஷம் என் மனைவியோட முகத்தை பார்த்து பிரசங்கம் பண்ணினேன். मैं लगभग 5 साल नागरकोइल में मेरे पत्नी को देख करके प्रचार करता था. ஒரு விசுவாசி, 2 விசுவாசி, 3 விசுவாசிகளை வைத்து 5 வருஷம் ஓட்டி 1 2 3 ऐसे विश्वासियों को रखकर 5 साल मैंने चलाया. சோதனைக்கு மேல் சோதனை, बहुत परीक्षाएं आती रही, வியாதிக்கு மேல் வியாதி, बहुत रोग आया. அன்னைக்கு இருந்த தலைமை பாஸ்டர் எங்களோட கஷ்ட நிலைமையை பார்த்து எங்களுக்கு ஒரு அழகான சபையில் டிரான்ஸ்ஃபர் பண்ணார். उस समय के जो बड़े पास्टर थे उन्होंने हमारे कष्ट को देखकर एक अच्छा चर्च में ट्रांसफर किया. நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். मैंने एक ही बात बताया. அனுப்பினது கர்த்தரும்
जो जिन्होंने भेजा वो परमेश्वर நீங்களும் और आपने भेजा। நான் அது கீழ்ப்படிந்து வந்தேன், मैंने आज्ञा मानकर आया। சூழ்நிலை மோசம்னு சொல்லி விட்டுட்டு போக மாட்டேன், परिस्थिति बदल गया इसलिए मैं छोड़ के नहीं जाऊंगा। கர்த்தர் ஒரு மாற்றத்தை தருவார்। परमेश्वर बदल देगा। 5.25 வருஷம் தாண்டி लगभग 5 साल और कुछ महीने के बाद में ஒரு சாயங்காலம் பைபிள் ஸ்டடிக்கு, एक शाम के बाइबल स्टडी में, அப்போ ஏறக்குறைய ஒரு 5 பேர் வர தொடங்கிச்சு। उस समय लगभग 5 साल आने लगे। அப்போது ஐஎஸ்ஆர்ஓ இன்ஜினியர் ஒருவர், उस समय ISRO एक इंजीनियर भी आते அவர் थे। ஈவினிங்கில் நடக்க போனார், तो उस समय वो வாக்கிங் ऐसे वॉकिंग कर रहे थे। நடந்து போனது எங்களுடைய ஓலை ஷெட்டுக்கு முன்னில் விட हमारे घर के सामने से चल रहे थे। அவர் அந்த ஷெட்டில் வாசல் நின்று பைபிள் ஸ்டடி கவனித்தார்। उस शेड के मतलब सामने खड़े होकर बाइबल स्टडी की बातों सुन रहे थे। உள்ளே வந்திருந்தார்। तो अंदर आकर के बैठ गए। அவருக்கு ஒரு ஆச்சரியம், उनको एक आश्चर्य बात हुआ, வேதத்தில் இப்படி எல்லாம் இருக்கா, क्या बाइबल में ऐसे भी लिखा हुआ क्या। அடுத்த நாளில் அவர் எங்க சர்ச்சுக்கு ஆராதனைக்கு வர தொடங்கினார்। उसके अगले बाद हफ्ते से मेरे चर्च में आराधना में आने लगे। இப்ப குடும்பமாக எங்க சர்ச்சிலே மிக முக்கியமான விசுவாசியில் ஒரு ஆளா இருக்கு। इस समय परिवार के साथ हमारे चर्च में एक मुख्य विश्वासी हैं। நாம் விளம்பரம் ஒண்ணும் கொடுக்க வேண்டிய தேவையில்லை, हमने अपने एड्रेस बताया नहीं। கர்த்தருடைய வேளை வரும்போது அவர் நம்மை அழைத்து கொண்டு परमेश्वर का जब समय आएगा तब परमेश्वर आत्माओं को लेकर आएगा। நீங்க புருஷன் மனைவி மாத்திரமா இருந்தாலும் சேர்ந்திருந்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் ஆத்மாக்களை आप लोग केवल पति पत्नी होंगे लेकिन एक साथ बैठकर आराधना करिए, परमेश्वर आत्माओं को लेकर आएगा। பிள்ளைகள் வளரும்போது பிள்ளைகளை கூட கம்பெனி சேர்த்துடுங்க। आपके बच्चे जब बड़े हो जाएंगे उनको भी आपके कंपनी में बड़ा करिए, கர்த்தர் கிரியை செய்வார், परमेश्वर कार्य करेगा। நம்ம ஊழியத்தில் ஒரு மாற்றம் கற்று தருவார்। हमारे सेवकाइयों में बहुत बदलाव தேவனை விட देगा। பிரியம் நம்ம மேல் வைத்திருக்கிறார்। परमेश्वर हमसे बहुत प्रसन्न है। நம் தோற்றோடி போகிற ஒரு காரணம் நமக்குள்ள இருக்கக்கூடாது। हम लोग हार जाने का कोई भी कारण नहीं होना चाहिए। எல்லாரும் கண்களை மூடி सभी लोग आंखों को बंद करेंगे, ஒப்பு கொடுத்து सभी ஜெபம் लोग பண்ணுவோம்। अपने आप को अर्पण करके प्रार्थना करेंगे। ஹல்லேலூயா। தேவகரத்தில் எல்லாரும் ஒப்பு கொடுத்து परमेश्वर के हाथों में अपने आप को समर्पण करिए। ஒரு சில நிமிஷம் கர்த்தரை நோக்கி துதியுங்கள்। कुछ समय के लिए परमेश्वर को देखकर आप लोग ஹல்லேலூயா, स्तुति करते रहिए। ஹல்லேலூயா। இந்த நாட்களில் பிரியன் நம்மேல் இருக்கிறது, அதை அவர் மாற்றவில்லை। परमेश्वर हमसे प्रसन्न है, वो अभी बदला नहीं है। அதே சமயத்தில் அவரை கோபப்படுத்தினால் நாம் தோற்று போகும்। लेकिन हम लोग परमेश्वर को गुस्सा दिलाएंगे तो हम लोग हार जाएंगे। ஒரு காலம் அப்படி வரக்கூடாது, कभी भी ऐसा नहीं होना चाहिए। எல்லாரும் ஒப்பு கொடுத்து கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன்। सभी लोग थोड़ी देर स्तुति धन्यवाद करेंगे। ஆண்டவரே பெருமை எனக்கு வேண்டாம், हे परमेश्वर घमंड मुझे नहीं चाहिए। ஆண்டவரே பொறாமை எனக்கு हे வேண்டாம், परमेश्वर मुझे जलन नहीं चाहिए। ஆண்டவரே ஜாதிகளோடு கலவர கலப்படம் எனக்கு வேண்டாம், और लोगों से मिलने का अनुभव नहीं चाहिए। ஆண்டவரே மனுஷனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை எனக்கு வேண்டாம்। हे परमेश्वर मनुष्य को प्रसन्न करने वाला जीवन नहीं चाहिए। எல்லாரும் ஒப்புடுத்து கேளுங்க। सभी ஹல்லேலூயா। लोग स्तुति करेंगे, प्रार्थना करेंगे, अर्पण करेंगे। என்னையுமக்கொப்புவித்தேன் நின் மனம் போல் நடத்தையா, என்னையுமக்கொப்புவித்தேன் நின் மனம் போல் நடத்தையா, இன்பமுள்ள ஜீவிதா ஏழையான் விரும்பவில்லை, இன்பமுள்ள ஜீவியந்தா ஏழையான் விரும்பவில்லை, துன்பமில்லா சொகுசுகளும் தொல்லுலகில் தேவையில்லை, துன்பமில்லா சொகுசுகளும் தொல்லுலகில் தேவையில்லை, நடத்தையா, நேர்மையோரோ
நீதிய பொறுமையினால் நித்தம் நித்தம் சாவிதோ. நீதிய பொறுமையாலோ நித்தம் நித்தம் சாவிதானோ. ஒப்புவித்தே நின் மனம் போல் நடத்தையா. ஒப்புவித்தே நின் மனம் போல் நடத்தையா. சொந்த ஜனம் மோசம் பல சூழ்ந்து என் மேல் செய்தீரோ. சொந்த ஜனம் சூழ்ந்து என் மேல் செய்தீரோ. சுந்தரமைந்த உம்மை போல் சொல்லிடாதே. ஒப்புவித்தே மனம் போல் நடத்தையா. அவரில் அநேகரில் கர்த்தர் பிரியமாயிருக்கவில்லை. उनमें अनेक लोगों से परमेश्वर प्रसन्न नहीं रहा. ஆகையால் நிற்கிறேன் என்று நினைக்கிறவன் விழாமல் இருக்க எச்சரிக்கையாய். इसलिए जो समझते मैं खड़ा हूँ ये सोचें कि मैं गिर ना जाऊं. முழு பிரியமும் வைத்த எப்ராயிம் யுத்தத்தில் தோற்று போனான். परमेश्वर से प्रसन्न किया इब्राहिम हार गया. காரணங்களுடைய ஒரு பெரிய லிஸ்ட் நாம் படித்தோம். कारण उसके बातों को हमने पढ़ा. ஆண்டவரே, हे परमेश्वर, நான் உம்மை கோபப்படுத்துகிறவனாக அல்ல, मैं आपको गुस्सा दिलाने वाला नहीं, உம்மை பிரியப்படுத்துகிறவனாக ஊழியம் செய்ய கிருபை आपको தாரும். प्रसन्न करने वाला होकर सेवा करूंगा. நல்ல பிதாவே, உம்முடைய திருக்கரத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஒப்படைக்கிறோம். இந்த வசனம் ஒன்றும் வீணாக கூடாது. இது நல்ல விதையாக 100 மடங்கு கர்த்தர் கனி கொடும். தொடர்ந்துள்ள நிகழ்ச்சிகளை கர்த்தர் பொறுப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை